ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கப்பக்கிழங்கு, அதாவது ஆரவல்லி மரவள்ளின்னு சொல்கிற கிழங்கு அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தாங்க. எங்கள் பாப்பா பிறந்து ஒரு 2 மாதத்தில் எங்கள் அம்மா நட்டு வச்சது. ஒருத்தவங்க ஒரு குச்சி மாதிரி கொடுத்ததை 4-5 பீஸாக வெட்டி அங்கங்கே நட்டு வச்சுருந்தாங்க. அது ஒரு வருஷம் ஆகக்குள்ளேயுமே எடுத்து பார்த்தாங்க. அப்போ உள்ளே ஒன்றுமே இல்லை. கிழங்கு அது 1 வருஷம் ஆகட்டும், அப்போ தான் கிழங்கு உள்ளே இருக்கும் அப்படின்னாங்க. அடுத்து 1 வருஷம் ஆன கேப்பில் எங்கள் பாட்டி இறந்தது. அடுத்து வீட்டில் வேலைன்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த கிழங்கு பக்கமே போகாம விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த மரத்து பக்கத்தில் ஒரு சோஃபா இருந்தது. அதனால் மற்ற வீடியோஸ்லலாம் ஒரு சில இதில் நான் செடி வீடியோ போட்டிருந்தப்போ பார்த்துருப்பீங்க, சோஃபா இருந்திருக்கும். இப்போது ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும் எப்படியும். ஆமாம், பாட்டி எங்கள் பாப்பாவை உட்காந்துருக்குன்னு பார்க்காங்க. அதை பார்த்துட்டு பாட்டிங்கிறா, எங்கள் அம்மா நிற்கிறாங்க. எங்கள் அண்ணன் அன்னைக்கு பாட்டியோட இதுக்கு போயிட்டு அடுத்த நாள் அண்ணன் வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள வச்சு எங்கள் அம்மா இந்த கப்பக்கிழங்கை அறுவடை, அதாவது எப்படி கிழங்கு இருக்கா, எவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன ஏதுன்னு பார்த்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா மேட்டாப்பில் மண்ணை தோண்டும்போது கிழங்கு இல்லாத மாதிரியே இருந்தது. அப்புறம் சைடில் மண்ணை கிளைக்கும் போது நல்லா பெரிய சைஸ் கிழங்குங்க. எப்படி இந்த கிழங்கே ஒரு 5-6 கிலோ இருக்கிற மாதிரி ஒரு கிழங்கு மாட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோட மரம்னு சொல்ல முடியாது, செடின்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கு நடுவில் நல்லா பெருசாக வளர்ந்து நிற்கிற ஒரு இதில் வேரில் முளைச்சிருக்கிற கிழங்கு பாருங்கள். அதே இதில் அதே மரம் இதில் எப்படியும் ஒரு 2-3 இதுக்கிட்ட எடுத்திருப்பாங்க. அடுத்து அது பக்கத்துலேயே ஒரு கிளை, அதில் மரம், அந்த இதில் வெட்டினாங்க. இதுதான் வெட்டின கிழங்கு. வெட்டினது பெருசு, சரியான பெருசுங்க. என்னால் தூக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. இதை விட கொஞ்சம் சிறுசான கிழங்கு இந்த வெட்டுறாங்க பாருங்கள் எங்கள் அண்ணன். இந்த வளர்ந்து நிற்குது பாருங்கள், இதுதான் அந்த கப்பக்கிழங்கோட மரம். எங்கள் அம்மாவை தான் தண்ணி ஊற்றி செஞ்சு வளர்த்து இப்போ கிழங்கா இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது நானும் ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா மாவாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் சப்புன்னு இருந்தது. நாளானதுனாலயா என்னென்னு தெரியல. உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி கப்பக்கிழங்கு வளர்த்துருக்கீங்களா? கிழங்கு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சின்ன சின்ன கிழங்கும் ஒரு 2-3 இருந்துச்சு. மொத்தம் 6-7 கிட்ட இருந்துச்சுங்க. கிழங்கேவும் நல்லா பச்சையாக சாப்பிடும்போதே நல்லா இருந்துச்சு.